தமிழ்நாட்டில் உள்ள 15 புகழ்பெற்ற கோயில்கள். கவர்ச்சிகரமான கலாச்சாரங்கள், வளமான வரலாறு மற்றும் நம்பமுடியாத கட்டிடக்கலை ஆகியவற்றிற்காக பிரபலமானது தவிர, தமிழ்நாடு அதன் அழகிய கோயில்களுக்கும் பெயர் பெற்றது. இந்த கோவில்கள் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மற்றும் சில சிறந்த கட்டிடக்கலை படைப்புகள் உங்களை வரலாற்று திராவிட, சோழ மற்றும் பல்லவ வம்சங்களுக்கு அழைத்துச் செல்லும். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களும் இடைக்காலத்தில் கட்டப்பட்டவை மற்றும் நாட்டின் வளமான பாரம்பரியத்தை சேர்க்கின்றன. அக்கால சிற்பிகளின் சிற்பம் மற்றும் கலைத்திறன் பற்றிய ஆழமான பார்வையை அவை உங்களுக்கு வழங்குகின்றன. மேலும் இந்த கோவில்கள் அரசர்களின் செழுமையான சுவையையும் வெளிப்படுத்துகின்றன. சிறந்த ஆன்மீக அனுபவத்தை உங்களுக்கு வழங்கும் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான 15 கோவில்களின் பட்டியலை பாருங்கள். 1. மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை. மதுரையில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோயில் நாயக்கர் ஆட்சியில் கட்டப்பட்ட தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சிவன் கோயில்களில் ஒன்றாகும். மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் என்றும் அழைக்கப்படும் இது பார்வதி தேவியை மீனாட்சியாகவும் அவரது துணைவியான சிவபெருமானை சுந்தரேஸ்வராகவும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள இந்த சிவன் கோயில் சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் தென்னிந்தியாவின் கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். தமிழகத்தின் அனைத்து முக்கிய பண்டிகைகளும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது, குறிப்பாக சித்திரை திருவிழா. இது மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் திருமணத்தை குறிக்கிறது, இது ஏராளமான பக்தர்கள் கூட்டத்தை ஈர்க்கிறது. 2. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் பொற்கோயில், வேலூர். ஸ்ரீபுரம் பொற்கோவில் என்றும் அழைக்கப்படும் இது தமிழ்நாட்டின் வேலூரில் அமைந்துள்ளது மற்றும் கிட்டத்தட்ட அனைத்து தென்னிந்திய சுற்றுலா தொகுப்புகளின் ஒரு பகுதியாகும். செல்வம் மற்றும் செழுமையின் தெய்வமான லக்ஷ்மிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் முற்றிலும் தூய தங்கத்தால் கட்டப்பட்டது, இது பொற்கோயில் என்று புகழ் பெற்றது. அதன் சிறந்த செதுக்குதல், சிற்பங்கள், கலைப்படைப்பு மற்றும் நேர்த்தியான விளக்குகள் மேலும் ஒரு தனித்துவமான அழகை கொடுக்கிறது. உலகில் உள்ள வகைகளில் ஒன்றான தமிழ்நாட்டின் இந்த பொற்கோயில் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது மற்றும் இரவில் பார்க்க ஒரு அற்புதமான காட்சியை வழங்குகிறது. 3. பாலமுருகன் கோவில், சிறுவாபுரி. தமிழ்நாட்டில் பல புகழ்பெற்ற முருகன் கோயில்கள் உள்ளன, அவற்றில் ஒன்று சிறுவாபுரியில் உள்ள பாலமுருகன் கோயிலாகும். சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகன் கார்த்திகேயனின் மற்றொரு பெயர் முருகன். 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் பிரசித்தி பெற்றது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள இந்த முருகன் கோவிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கார்த்திகேய பெருமானை வணங்கி தரிசனம் செய்ய வந்து செல்கின்றனர். தவிர கோயில் வளாகத்தில் முருகன் மற்றும் அவரது மனைவி தேவி வள்ளி ஆகியோருக்கு திருமணமாக சித்தரிக்கப்பட்ட சன்னதி உள்ளது. திருமணம் செய்ய விரும்பும் தம்பதிகள் இங்கு வருகை தருகின்றனர். 4. நவபாஷாணம் கோவில், தேவிப்பட்டினம். தமிழ்நாட்டில் உள்ள நவகிரக கோயில்கள் 9 கோயில்களின் தொகுப்பாகும், அவை ஒவ்வொன்றும் 9 கிரக தெய்வங்களில் ஒன்றிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் தேவிப்பட்டினத்தில் அமைந்துள்ள நவபாஷாணம் கோயிலும் இந்த புகழ்பெற்ற நவகிரக கோயில்களில் ஒன்றாகும். இந்த கோவிலின் முக்கியத்துவம் பக்தர்கள் 9 கிரக தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் வழிபடலாம் என்ற உண்மையை மையமாக கொண்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயில் மற்றும் திருப்புல்லானியில் உள்ள ஆதி ஜகந்நாத பெருமாள் கோயிலுடன் இது ஒரு பிரபலமான இந்து புனித யாத்திரை தலமாகவும் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள இந்த நவகிரக கோவிலில் உள்ள கிரக தெய்வங்களின் சன்னதிகள் விஷ்ணுவின் அவதாரமான ராமரால் கட்டப்பட்டதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். 5. கும்பகோணம் பிரம்மா கோவில், கும்பகோணம். தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கும்பகோணம் பிரம்மா கோயில் இந்துக்களின் புகழ்பெற்ற புனித தலங்களில் ஒன்றாகும். இக்கோயில் முதன்மையாக விஷ்ணு வேதநாராயண பெருமாள் என அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அதன் கருவறையில் சரஸ்வதி மற்றும் காயத்ரி தேவிகளுடன் விஷ்ணுவின் வலது பக்கத்தில் பிரம்மா தெய்வம் உள்ளது. இடதுபுறம் பூதேவி மற்றும் ஸ்ரீதேவியுடன் யோக நரசிம்மர் இருக்கிறார். பிரம்மதேவன் வழிபடாததால் சாபவிமோசனம் பெற்றதாக கூறப்படுவதால் இந்தியாவில் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அரிய கோயில்களில் தமிழ்நாட்டின் கும்பகோணம் பிரம்மா கோயிலும் ஒன்று. 6. பிரகதீஸ்வரர் கோவில், தஞ்சாவூர். பிரகதீஸ்வரர் அல்லது பிரகதீஸ்வரர் தமிழ்நாட்டின் மற்றொரு புகழ்பெற்ற சிவன் கோயிலாகும்.
இது பி. 11ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இக்கோயில் இந்தியாவில் வாழும் பெரிய சோழர் கோயில்களில் ஒன்றாக யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னத்தின் அந்தஸ்தை பெற்றுள்ளது. அதன் அற்புதமான அமைப்பை தவிர 216 அடி உயரமான விமானம், அதன் 80 டன் எடையுள்ள கும்பனுடன் கோயில் வளாகத்தில் நிற்கிறது மற்றும் இந்திய வரலாற்றிலிருந்து சிறந்த கட்டிடக்கலை வடிவமைப்புகளை பற்றி அறிய ஆர்வமுள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்களில் ஒன்றான இத்தலத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். 7. அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில், திருப்பத்தூர். இந்த கோவிலின் புராண குறிப்பு சிவபெருமானை விட பிரம்மாவின் அபரிமிதமான பெருமையை அவருக்கு உணர்த்தியது. இந்த அகங்கார உணர்வு சிவபெருமானை தூண்டி பிரம்மாவின் 5வது தலையை அழிக்கச் செய்து அவனுடைய அனைத்து சக்திகளையும் இழக்கும்படி சபித்தார். தன் தவறை உணர்ந்த பிரம்மா சிவபெருமானிடம் பல இடங்களில் தவம் செய்தார். அவர் தனது யாத்திரையின் போது கோயில் தளத்தில் உள்ள ஒரு மரத்தடியில் இறைவனை வணங்கி அருகில் உள்ள குளத்தில் இருந்து பூஜைகளுக்கு தண்ணீர் எடுத்து அதற்கு பிரம்ம தீர்த்தம் என்று பெயர் சூட்டினார். பிரம்மா இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டதால் பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர் பெற்றது. 8. ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல புகழ்பெற்ற கோயில்கள் உள்ளன. அதில் ஒன்று காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக புகழ்பெற்றது மற்றும் பூமியின் மூலகத்தை குறிக்கிறது. சிவபெருமானை ஏகாம்பரேஸ்வரர் அல்லது ஏகாம்பரநாதர் என லிங்கமாகவும் பிருத்வி லிங்கமாகவும் வழிபட பக்தர்கள் கோயிலுக்கு வருகிறார்கள். இத்தலத்தில் ஒரு மாமரத்தடியில் பார்வதி தேவி பிருத்வி லிங்கம், மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கம் வடிவில் சிவபெருமானை வழிபட்டதாக புராணம் கூறுகிறது. இந்த சைகையால் கவரப்பட்ட இறைவன் நேரில் வந்து தேவியை மணந்தார். 9. ராமநாதசுவாமி கோவில், ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாதசுவாமி கோயில் 12 ஜோதிர்லிங்க கோயில்களில் ஒன்றாகும் மற்றும் இந்துக்களின் புனித யாத்திரை தலமாகும். இக்கோயிலில் வைக்கப்பட்டுள்ள சிவலிங்கம் இலங்கைக்கு பாலத்தை கடக்கும் முன் ராமரால் கட்டப்பட்டு வழிபட்டதாகவும் அங்குதான் ராமநாதசுவாமி என்ற பெயர் வந்ததாகவும் நம்பப்படுகிறது. இராவணனுக்கு எதிரான போரின் போது தாம் செய்யும் பாவங்களுக்காக தனது இறைவனிடம் மன்னிப்பு கோர விரும்பினார் ராமர். இமயமலையில் இருந்து ஒரு லிங்கம் கொண்டு வருமாறு அனுமனிடம் வேண்டினார். இருப்பினும் அவரது வருகை தாமதமானதால் கருவறையில் வைக்கப்பட்டுள்ள மணலில் ஒரு லிங்கத்தை உருவாக்க ராமர் முடிவு செய்தார். இக்கோயிலில் கைலாசத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட மற்றொரு லிங்கம் விஸ்வலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. 10. கபாலீஸ்வரர் கோவில், சென்னை. இக்கோயில் தமிழ்நாட்டின் சென்னை மாவட்டத்தில் உள்ள மயிலாப்பூரில் அமைந்துள்ளது. இது கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் ஆட்சியின் கீழ் கட்டப்பட்டது. இருப்பினும் அசல் அமைப்பு போர்த்துகீசியர்களால் அழிக்கப்பட்டது. இன்று இருக்கும் கபாலீஸ்வரர் கோயில் அமைப்பு 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டது. சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் நாடு முழுவதிலுமிருந்து பக்தர்களை ஈர்க்கும் புகழ்பெற்ற யாத்திரை தலங்களில் ஒன்றாகும். இத்தலத்தில் பார்வதி தேவி மயிலாக சிவபெருமானுக்காக பெரும் தவம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கோவில் வளாகத்தில் புன்னை மரத்தடியில் தேவியின் சிறிய சன்னதி உள்ளது மற்றும் அவரது கதையை சித்தரிக்கிறது. 11. எல்க்ஹில் முருகன் கோவில், ஊட்டி. தமிழ்நாட்டின் பிரபலமான மலைவாசஸ்தலங்களில் ஒன்றாக இருப்பதுடன் ஊட்டியில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எல்க் மலை முருகன் கோயில் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள இந்த புகழ்பெற்ற முருகன் கோவில் மலேசியாவில் உள்ள 10 குகைகளை ஒத்திருப்பதால் உங்கள் கண்களை ஈர்க்கிறது. எல்க்ஹில் என்ற சிறிய குன்றின் மேல் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் அழகிய காட்சிகளுடன் அமைதியான சூழ்நிலையால் சூழப்பட்டுள்ளது. 10 குகைகளில் உள்ள தெய்வத்தை ஒத்த 40 அடி முருகப்பெருமானுடன் கோவிலில் விநாயகர், சிவன் மற்றும் காளி என்று அழைக்கப்படும் சக்தி தெய்வங்களும் உள்ளன. 12. குமரி அம்மன் கோவில், கன்னியாகுமரி. சக்தி தேவியின் அவதாரமான கன்னி தேவி கன்னியாகுமாரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது. அதன் வளாகத்தில் ஒரு அழகான பெண் தனது வலது கையில் மணிகளின் சரத்தை வைத்திருக்கும் வடிவத்தில் ஒரு தெய்வம் உள்ளது.
அசுரன் பாணாசுரனிடம் இருந்து தங்களை காப்பாற்றும்படி தேவதாசிகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் சக்தி தேவி இந்த அவதாரத்தை எடுத்ததாக புராண நம்பிக்கைகள் கூறுகின்றன. ஒரு கன்னிப் பெண்ணால் தோற்கடிக்கப்பட்டதற்காக அவர் சிவபெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்டதால் தேவி அவரை வெல்ல இந்த அவதாரத்தை எடுத்தார். இருப்பினும் அவளுடைய அழகில் மயங்கி பாணாசுரன் அவளை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொள்ள முயன்றான். அது இறுதியில் அவனது மரணத்திற்கு காரணமாக அமைந்தது. 13. நாகராஜா கோவில். நாகர்கோவில். நாகர்கோவில் தமிழ்நாட்டின் அமைதியான மற்றும் அமைதியான சுற்றுலா இடங்களை வழங்கும் ஒரு அழகிய நகரம் ஆகும். இருப்பினும் இந்த நகரத்திற்கு பக்தர்களை ஈர்ப்பது அதன் புகழ்பெற்ற நாகராஜா கோவில். நாகர்கோவிலில் அமைந்துள்ள இந்த கோவில் பாம்புகளின் அரசன் நாகராஜாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. கோவில் வளாகத்தில் உள்ள கல்வெட்டுகள் மற்றும் இலக்கிய சான்றுகள் சமணர்கள் மற்றும் இந்துக்கள் இருவரும் வழிபடுவதை குறிக்கிறது. 12ஆம் நூற்றாண்டிற்கு முன் கட்டப்பட்ட அசல் கோயிலில் தீர்த்தங்கரர்கள் மற்றும் பத்மாவதி தேவியின் ஜெயின் உருவப்படம் மட்டுமே இருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் அதன் வளாகத்தில் புதிய இந்து ஆலயங்கள் சேர்க்கப்பட்டன. அப்போதிருந்து இரு மதங்களின் சின்னங்களும் கோயிலின் கருவறையின் ஒரு பகுதியாகும். 14. தில்லை நடராஜர் கோவில். சிதம்பரம். பெயர் குறிப்பிடுவது போல இந்த கோயில் ஒரு தெய்வீக நடன கலைஞரான சிவபெருமானின் நடராஜ அவதாரத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது சமய மற்றும் கட்டிடக்கலை முக்கியத்துவத்திற்கு பெயர் பெற்ற தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பழங்கால கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் பூமியின் காந்தப்புலத்தின் மையத்தில் இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். அதன் கருவறையில் சிற்றபா என்று பெயரிடப்பட்டது மற்றும் நடராஜா மற்றும் அவரது மனைவி சிவகாமசுந்தரியின் தெய்வங்கள் உள்ளன. இக்கோயில் 11ஆம் நூற்றாண்டில் பல்லவர் ஆட்சியில் கட்டப்பட்டது. இது பிரபஞ்சத்தின் 5 கூறுகளான பூமி, காற்று, நெருப்பு, நீர் மற்றும் விண்வெளி ஆகியவற்றிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பஞ்ச பூத ஸ்தலங்களில் ஒன்றாகும். மேலும் இது விண்வெளி என்ற மூலகத்தை குறிக்கிறது. 15. அண்ணாமலையார் கோவில். திருவண்ணாமலை. அக்னியை குறிக்கும் மற்றொரு முக்கியமான பஞ்சபூத ஸ்தலத்துடன் எங்கள் பட்டியலை முடிக்கிறோம். அண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இக்கோயில் சோழர்களின் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. இது திராவிட பாணி கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது மற்றும் அக்கால கைவினைஞர்களின் சிறந்த திறன்களை வெளிப்படுத்துகிறது. வழக்கமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களால் கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதே வேளையில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். பக்தர்கள் துடிப்பான உடைகளை அணிந்து திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். மேலும் அவர்களின் பெரும் உடைமை ட்ரம்மர்கள் மற்றும் நடன கலைஞர்களை கொண்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.